எனது அன்பு நேயர்களே வணக்கம். கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி திசை என்ன செய்யும் என்று பார்க்க போகிறோம். எனது அன்பு கும்ப ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் நிலையில இருந்து இப்படி படாத பாடு படித்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வேளையிலே சனி திசை நடக்கிறது. அதுவும் சனி திசையிலே ராகுபுக்தி என்றால் எப்படி, இவற்றை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதாவது நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் ஏற்றாற்போல்தான் சனி பகவான் அவருடைய தீர்ப்பை தருகிறார். எப்படி மரணம் என்ற ஒரு நிகழ்வு வர இருக்கிறது என்றால் அது வந்தே தீரும். அந்த நேரத்தில் யமதர்மன் யாருக்கும் எந்த கருணையும் காட்டுவதில்லை. அப்பீலோ ஏதோ கிடையவே கிடையாது. அதேபோல் இறந்தவர் மாண்டவர் மீண்டு வந்ததே இல்லை. இது உண்மை கருத்து. ஊழ்வினை உணர்த்தக்கூடிய ஒரு உறுதியான ஒரு விஷயம், அதை தருவதும் உறுதியாக நிற்பது எதுவென்றால் சனி. அரசனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, கடைக்கோடியிலே ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு விதிக்கப்பட்ட பலன்களை எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இன்றி, அதிலே ஏதும் ரிசர்வேஷனே ஏதும் வைக்காமல், கோட்டா ஏதும் இல்லாமல் கொடுத்தே தீருபவன் சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு 2 முகங்கள் உண்டு. அந்த 2 முகங்கள் உண்டு என்றால், ஒன்று எவ்வாறு அவன் தண்டனையை தருகிறானோ, தீர்ப்பை தருகிறானோ, அவனுடைய நேரம் வரும்போது அடித்து துவைத்து பக்குவப்படுத்துவதற்கான நேரத்தை தருகிறானோ, அதேபோல் அவனுக்கு இரக்க சுபாவம் உண்டு, கருணையுள்ளம் உண்டு. சனி கொடுக்க யாராலும் தடுக்கவே முடியாது. சனி நல்லதை கொடுத்தாலும் தடுக்க முடியாது, எந்த கிரகத்தினாலும். கெட்டதை கொடுத்தாலும் தடுக்க முடியாது. பரிகாரங்கள் எல்லாம் துணை நிற்பவை. அந்த நேரத்திலே நாம் தாங்கிக் கொள்வதற்கான தைரியத்தையும் தெம்பையும் தரும், கடந்து போவதற்கு வழியை தரும். ஒருவருக்கு சனி தசை வரும்போது அந்த ஜாதகர் பொதுவாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சனி தசையிலே எவ்வாறு தப்பிப்பது, வாழ்வதா வீழ்வதா என்ற முடிவை சனி தசைக்காரர்கள் எளிதிலே எடுத்துக்கொள்ளலாம். ஆணவம், அகங்காரம், கண்மம், மாயையெல்லாம் வைத்துக்கொண்டு நான் தான் உயர்ந்தவன் என்று எந்த கும்பராசிக்காரர்கள் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சனி தரும் பாடம் கஷ்டம், வேதனை, நஷ்டம், துக்கம், துயரம், ஏதேனும் ஒரு நெருங்கிய உறவினர்களுடைய மரணம் என்று தொடர்ந்து இருக்கும். அந்த மரணம் என்பது கூட முக்கியஸ்தர்களாக இருப்பார்கள், இல்லத்திலே வருமானத்தை தருபவர்களாக இருப்பார்கள். பராடம்பம், வீண் செலவு இவையெல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி தசை வரும்போது அவர் வைத்து செய்வார். எதை வைத்து? மனதிலே நாம் என்ன வைத்திருக்கிறோமோ அதை வைத்து கணக்கு பார்த்து கர்மத்திற்கு ஏற்ப அவர் தண்டனையை தருவார். அதனால்தான் ஒரு ஜாதகர் சனி தசையிலே அதிகம் கஷ்டப்பட வேண்டி இருக்கக்கூடிய நிலை என்றால், பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் அவர் இந்த வாழ்விலே, இப்போது இருக்கக்கூடிய நமக்கு தெரியக்கூடிய வாழ்விலே குறைந்தபட்சம் இறை நம்பிக்கையோடு வருவதை ஏற்றுக்கொள்வோம் என்ற எண்ணத்தோடு எதன் மீதும் பற்று வைக்காமல் பற்றற்ற நிலையிலே ஒருவர் இருந்தால் கும்பராசிக்காரர், அவர் நிச்சயமாக பிரச்சனையை சந்திக்கப் போவதில்லை. இதேபோல்தான் கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் சனி தசையிலே எதன் மீது பற்று வைக்கிறார்களோ, ஒருவர் ஒரு அரசு வேலையிலே இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம், எப்படியாவது அதை தக்க வைத்துக் கொள்வோம் என்று தகுதித்தங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருந்தார் என்றால் அது அவரிடம் நீக்காமல் சென்றுவிடும். சனி தசையிலே, குறிப்பாக சனி தசை நடக்கும்போது 7.5 சனியோ அஷ்டம சனியோ உடனே இணைந்து வந்துவிட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நெருங்கிய உறவு, அதாவது கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், உங்களுடைய பிள்ளைகள், உடன் இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்கள் இல்லத்திலேயே உங்களோட இருந்து ஜாதகத்தின் பலன்களையும் தாக்கங்களையும் ஒருவர் மீது ஒருவர் செலுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட இப்படி பிரச்சனைகள் எல்லாம் தலை தூக்கக்கூடிய விஷயமாய் இருக்கும். ஒருவருக்கு சனி தசை நடக்கும்போது அவர் எதன் மீதும் அதிக பற்றோ பாசமோ வைக்காமல் இறைவன் மீது பற்றையும் பாசத்தையும் வைத்து நேசத்தையும் வைத்து நடந்தார் என்றால் நிச்சயம் அவருக்கு சனி கொடுப்பார் நல்லதை மட்டும்.
கெடுப்பார் கெட்டதை மட்டும், இப்படி மாறிவிடும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி மற்றும் ராகு நல்ல இடங்களில் இருக்கும்போது நிச்சயமாக சனி பகவான் அமைப்பிலேயே நல்லவராக வரும்போது பூர்வ ஜென்ம பிரச்சனைகள் எல்லாம் இல்லை என்று தான் அர்த்தம். ஆகையினாலே அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எதை பற்றி? ஜென்ம ஜாதகத்திலே சனியும் ராகும் நல்ல இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் கும்பராசிக்காரர்கள் யோசிக்கவே தேவையில்லை. இல்லை என்றால் நான் சொன்னது போல பற்றற்ற நிலையே உங்களுக்கு மிக அருமையான ஒரு தீர்வாக அமையும். பரிகாரமே பற்றற்ற நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஜாதகத்திலே அஷ்டக வர்க்கத்தில் பாதகாதிபதிகள் பரல் குறையப் பெறும்போது இது மிக நுட்பமாக மேலும் மேலும் கணக்குகளை அடுக்கிக் கொண்டே போகும்போது நுட்பமாக கண்டுபிடித்து விடலாம். உங்களுக்கு சனி திசை நல்லது செய்ய போகிறதா கெட்டது செய்ய போகிறதா, சனி திசையிலே வரக்கூடிய புக்திகள் அந்தரங்கள் என்ன செய்யும் என்பதனை திட்டவட்டமாக ஒரு நிலையிலே கொண்டு வந்து நிறுத்த முடியும். சனி தசையிலே ராகு புக்தி தரக்கூடிய பலன் வேறு, ராகு தசையிலே சனி புக்தி தரக்கூடிய பலன் வேறு. இரண்டும் ஒன்று என்று சில நேரங்களிலே அமைந்தாலும் கூட அப்படி எல்லா நேரங்களிலும் பலன் தராது. இப்படிப்பட்ட நிலைகளிலே எதுவாக இருந்தாலும் இறைவன் செயல் என்று நம் வாழ்வினை அவன் பாதம் பணிந்து ஏற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும். 12 லக்னங்களில் சரம், ஸ்திரம், உபயம் 3 இயக்கம் ஜாதகருக்கு எவரெல்லாம் உயர்வுபடுத்தும் எவற்றையெல்லாம் தாழ்வுபடுத்தும் என்பதை கணக்குகள் மூலமாக திட்டவட்டமாக சொல்லக்கூடிய அமைப்பு கணக்குகள் என்று சொல்கிறேன். தோராய கணக்குகள் அல்ல. மழை பொழியும் என்றாலும் கூட மேகங்கள் இந்தந்த நேரத்தில் இப்படி நட்சத்திர பலன்களுக்கு ஏற்றாற்போல் நகரும் என்று நம்மிடம் வேத ஜோதிட நூல்களிலே இருக்கிறது. இப்படி இருக்கும் பட்சத்திலே கும்ப ராசிக்கு சனி தசை பெரும்பாலும் அவர்களை கெடுத்து விடுவதற்கு வாய்ப்பில்லை. முதல் பாதியிலே நல்லது செய்தாலும் கூட, அதாவது நான் முதல் பாதி என்று சொல்வது சனி திசை ராகு புக்தியிலே முதல் பாதி நல்லது செய்வது போல் துவங்கி, ஆனால் 2ஆம் பாதி பிரச்சனைகளை தந்துவிட்டு போகக்கூடியதாக இருக்கும். காரணம், பிரச்சனைக்கு முன் ஜென்ம வினை, இந்த ஜென்மத்திலே நீங்கள் செய்திருந்த பிரச்சனை. குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயத்திற்குள் நுழைவதற்கு முன்னால், அதாவது இந்த சனி திசை ராகு புக்திக்குள் நுழைவதற்கு முன்னால் வாழ்நாளிலே அவர்கள் முதலே செய்து வைத்திருந்த விஷயங்கள் நல்லதாக இருந்தால் நல்லதாகவே அமையும், கெடுபலன் வராது. தீய விஷயங்களிலே ஈடுபட்டிருந்தால் அதுவே அடித்தளமாக கொண்டு அவர்களை பிரச்சனைக்குள் அடி என்று தாக்கி கொள்ளக்கூடிய விஷயத்தில் அவரே சென்று சிக்கிவிடக்கூடிய அமைப்பு. சனி அதற்கான விஷயத்தை தர்மப்படி நியாயப்படி நீதிமானாக வழங்கக்கூடிய நேரம்தான் இது. சனி தசை இதையெல்லாம் செய்யும். கவனமாக இருங்கள், அதிலிருந்து விலக பாருங்கள். என்ன? முதலிலே சண்டை சச்சரவு கலகத்திற்கு வழிவகுக்கும். மென்டல் அகனி, அதற்கு பிரச்சனை, அதாவது மனதிலே சஞ்சலத்தை உருவாக்கும். பிசிக்கல் டிஸ்ட்ரெஸ், மனச்சுமையின் காரணமாக உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளிடமே நம்மை எதிரி போன்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். புத்திர துவேஷம் என்று சொல்வார்கள். நோய்களின் மூலமாக அபாயங்கள் வருவது, உயிருக்கு அபாயம் இல்லை என்றாலும் கூட நடமாடுவதிலே சிக்கல், இப்படியெல்லாம் கொண்டு வந்து விட்டுவிடும். தேவையற்ற செலவு, அக்கம் பக்கத்தினர் உற்றார் உறவினரிடம் பகை, பிரச்சனை, தேவையற்ற சண்டை. முக்கியமாக நாம் பணி செய்யும் இடத்திலோ அல்லது அந்த நாட்டின் மன்னரிடமோ அல்லது உள்ளூரிலே இருக்கக்கூடிய முக்கிய தலைவரிடமோ, நாம் பணிபுரியும் இடத்திலே இருக்கக்கூடிய சிஇஓ, பாஸ் என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா, அவர்களிடம் சண்டையை, மோதல் போக்கை, அவர்களுக்கு நம்மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கிவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். வெளி ஊர் பயணங்கள் நன்மையை பயக்கக்கூடியதாக மாற்றிவிடும். அதாவது நம்மை நம் ஊரிலே விட்டு, நம் குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். முக்கியமாக வீடு பறிபோகக்கூடிய நிலை, விவசாய நிலங்கள், அதில் பிரச்சனை அல்லது நம்மை விட்டு அது சென்று விடக்கூடிய நிலை, இப்படியெல்லாம் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துவது தான் எது? சனி தசை. குறிப்பாக இந்த ராகு புக்தியிலே நடக்கும். ஆகையினால் சனி தசையிலே ராகு புக்தியிலே இருக்கிறீர்களே என்றால்
முதல் பாதியிலே வருமானம் வருவது போல் இருக்கும். விவசாயம் செழிக்கும். நாம் அந்தணர்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் பணம் கொடுக்கும் அளவிற்கு இருப்போம். புனித யாத்திரைகள் செல்வதற்கு வழிவகை இருக்கும். புனித யாத்திரை செல்லும் போது, தீர்த்த யாத்திரை செல்லும் போது ரெக்கமெண்டேஷனிலே செல்கிறோம் என்றால் சனி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான், ராகு உங்களை பிடித்து தொல்லை தர ஆரம்பித்து விட்டான் என்று நினைத்து கொள்ளுங்கள். இறைவனை பார்க்க போகும்போது நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சாதாரணமாக சென்று பார்த்தால் மட்டுமே பலன் கிடைக்கும். இல்லை என்றால் சிக்கல் தான் நேரும். உங்களுடைய கால்நடைகளிலே அதிக வளம் கூடும். அது மட்டும் இல்லை, மற்றபடி உங்களுடைய குடும்பத்திலே நலம் கூட கூடிக்கொண்டே இருக்கும். எப்போது ராகு உள்தசை, அதாவது புக்தி நடக்கும்போது, இரண்டாம் சமயத்திலே மன்னரை அல்லது ஆட்சியாளரை பணி செய்யும் இடத்திலே இருக்கும் இடத்திலே நமக்கு, அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு தசை புக்தி நடக்கக்கூடிய சனி தசை ராகு புக்தி நடக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு மனதிலே தொடர் பயம், எதை கண்டாலும் பயம் என்று இருக்கும். குழந்தைகள், நட்பு எல்லாம் விரோதமாக ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பக்தி மார்க்கத்திலே லைத்து இந்த தெய்வத்தை வேண்டினால் பிரச்சனை தீருமா, அந்த தெய்வத்தை வேண்டினால் பிரச்சனை தீருமா, இந்த சன்னியாசியை பார்த்தால் சரணடைந்தால் நாம் சரியாகி விடுமா, இவனை பிடித்தால் முன்னேறிவிட முடியுமா, அவனை பிடித்தால் முன்னேறிவிட முடியுமா என்று பிடிக்கக்கூடாதவர்களையெல்லாம் மனிதர்களை பிடித்து பிரச்சனையிலே மாட்டிக்கொள்வார்கள். இறைவனிடம் மட்டும் பக்தி மார்க்கத்திலே இறங்கி தப்பித்து கொள்வது மட்டுமே வழியாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகளிலிருந்து நீங்கள் விலகி வந்து விமோசனம் பெற வேண்டும் என்றால் தெய்வ நம்பிக்கை ஒன்றேதான் விஷயம். பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு பக்தி மார்க்கத்திலே போவது என்பது சிறப்பான ஒரு விஷயமாக அமைந்துவிடும். காரணம், பல ரிஷி முனிவர்களெல்லாம் கும்பராசிக்காரர்களாக தான் இருப்பார்கள். கடைசியிலே வாழ்க்கையை வெறுத்து உலகத்திற்கு நல்லதை சொல்வோம் என்று வந்துவிடக்கூடிய அமைப்பிலே இருக்கும். இப்படி கும்பராசிக்கு சனி தசை மிக நல்லதை செய்யும் என்று பொதுவாக சொன்னாலும் காரகத்துவ பலன்களை அது தந்து கொண்டு தான் இருக்கும். சனி 100% தருவார். நல்லபடியாக சனி அமைந்திருந்தால் நிலையோகம் இருக்கும். தந்தை வழியாக, தாய் வழியாக சொத்துக்கள் உங்களிடம் வந்து சேர்ந்தாலும் கூட அதிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு தொடர் பிரச்சனைகள் மூலமாக அது உங்கள் கைவிட்டு போகாமல் இருக்கும். காரணம், பிரச்சனை இருக்கிறது, வம்பு இருக்கிறது, விற்க முடியாமல் வாழ்நாளிலே சொத்துக்கு அதிபதி என்ற பெயரோடு சொத்தையோ சுகத்தையோ அதன் மூலமாக அனுபவிக்காது இருப்பவர்களாக இருப்பீர்கள். சனி தசை நடக்கும்போது திருமணம் செய்யலாமா என்றால் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்திலே செய்யலாம். ஆனால் சனி தசையோடு சேர்ந்து ஏழரை சனியோ ஜென்மச்சனி, அதுவும் ஏழரை சனியிலே ஜென்மச்சனி நடக்கும்போதோ அஷ்டம சனி நடக்கும்போதோ திருமணம் போன்ற விஷயங்களிலோ புதிதாக வீடு கட்டும் விஷயங்களில் இறங்குவது தவறு. வீடு கட்டும் வாய்ப்பு இந்த திசையில் இருக்கிறது என்றால் நிச்சயம் வீடு கட்டும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றாலும் அப்படி ஒரு சிக்கலிலே சென்று கடன் வாங்கி வீடு கட்ட நீங்கள் சென்றால் குறைந்தபட்சம் சனி உங்களை அந்த சிக்கலிலே வைத்து உங்களை வாழ வைத்து விடுவார். பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வீடு கட்டும் வாய்ப்பு நிச்சயமாக சனி தசையிலே அமையும். தொடர்ந்து உங்களுக்கு இந்த சனி தசை என்ன செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு என்றால், உங்களுக்கு முதலிலே ஓட ஓட ஒரு உழைப்பை தரும். உழைப்பின் மூலமாக உழைப்பின் பலனை தரும். உழைக்காமல் விட்டவர்களுக்கு துன்பத்தை தரும். உழைத்தவர்களுக்கு உயர்வையும் செழிப்பையும் நில யோகம், அது மட்டுமல்ல செல்வ வளம், இவற்றையெல்லாம் தருவதுதான் இந்த சனி தசையினுடைய இயல்பாக இருக்கும். கும்பராசி ஜாதகர்களுக்கு சூரியன் நல்ல இடத்திலே அமையும் போது அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையை காப்பாற்றிக் கொள்வது என்பது உங்களுடைய பற்றற்ற நிலை, இறைவனை நாடிய நிலை, தவம், தானம், நிதானம், இறைவனின் நாமம் ஜபித்து கொண்டே இருப்பதுதான் சிறப்பாக இருக்கும். மேலும் பல பதிவுகளை கும்பராசிக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருப்பேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.